அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 3rd சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் 3.5 கெய்ன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அப்படின்றத அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இவர் தான் கெய்ன்ஸ், ஜான் மைனர்ட் கெய்ன்ஸ்ன்றது இவருடைய பேர். ஆனால் சிம்பிளாக எல்லோரும் கெய்ன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ போன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜேபி சாய் அப்படின்றவருடைய அந்த தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அப்படின்ற அந்த கான்செப்டெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த கெய்ன்ஸோட பார்க்கலாம். கெய்ன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதுறாரு. எப்போ 1936 எழுதுறாரு. இட் இஸ் எ ஹைலி சிக்னிஃபிகண்ட் ஒர்க் தட் மார்க்டு எ டேர்னிங் பாயிண்ட் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக் தியரி. இப்போ மாடர்ன் எக்கனாமிக் தியரி டெவலப் பண்ணுறதுக்கு இவருடைய இந்த புக்கு இருக்குல்ல, ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணின்ற புக் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான, ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவர் இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவர் மாடர்ன் எக்கனாமிக் தியரி டெவலப் பண்ணதில் இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இந்த கெய்ன்ஸ்ன்றவருக்கு. ஓகே, த தியரி ஆஃப் கெய்ன்ஸ் வாஸ் அகைன்ஸ்ட் தி பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். இந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த ஜேபி சாய் அப்படின்றவரும் அந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டுக்குள்ளே தான் வர்றாரு. அப்போ அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை இவர் தெரிவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இப்போ இன்னொன்று நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இப்போ அந்த ஜேபி சாயோடைய அந்த தியரியில் கிரிட்டிசிசம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அவர் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் எதிர்வினை, இப்போ இது இப்படி தப்பாக இருக்குது, அப்படி தப்பாக இருக்குன்ற மாதிரி சொன்னார் இல்லையா, அது கெய்ன்ஸ் தான் சொல்லியிருந்தார். அப்போ ஜேபி சாயின்றவர் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ். அவருக்கு எதிரான கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார். அப்போ அதவே இங்கே திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டு கொடுத்த தியரிக்கு அது ஆப்போசிட்டாக இருக்குது இவருடைய தியரிலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே, பிலீஃப் ஆஃப் தி கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் தட் தி மார்க்கெட் ஃபோர்ஸஸ் இன் தி கேபிட்டல் எக்கனாமி அட்ஜஸ்ட் தெம்செல்ஸ் டு அட்டைன் ஈக்குலிபிரியம் அப்படின்றது சமநிலை. அப்போ அந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் எக்கனாமி இருக்குல்ல, அந்த லைசன்ஸ் ஃபயரின்னு சொல்கிற அந்த ப்ரைவேட் கம்பெனிஸோட எக்கனாமி அதுவாக செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அதுவே தன்னைத்தானே சீர்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, கெய்ன்ஸ் நாட் ஓன்லி கிரிட்டிசைஸ்டு கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பட் ஆல்சோ அட்வொகேட்டட் ஹிஸ் ஓன் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இவர் மட்டும் அவங்கள எதிர்க்க மட்டும் செய்யலை. அதாவது இப்போ உங்கள் தியரி சரியில்லை, இதெல்லாம் தப்பாக இருக்குன்ற மாதிரி எதிர்க்கிறதோட நிப்பாட்டாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்குன்னு ஒரு ஓன் தியரி, சொந்தமாக ஒரு தியரியை இவரே ரெடி பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம கெய்ன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அப்போ கெய்ன்ஸ் தியரி வாசிய ஜெனரல் தியரி அஸ் இட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஆல் டைப்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன் என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவங்கள மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு கருத்துக்களை மட்டும் இவர் சொல்லலை, எல்லா டைப் ஆஃப் சுச்சுவேஷன்ஸையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகே, தட் இஸ் நாட் ஓன்லி ஈக்குலிபிரியம் level of employment but also the concept of full employment as well as the possibility of underemployment அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஈக்குலிபிரியம் லெவலை பற்றி மட்டும் பேசலை, அதாவது எக்கனாமியில் இருக்கிற ஈக்குலிபிரியம் லெவலை மட்டும் பேசலை, பட் ஆல்சோ தி கான்செப்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு பற்றியும் பேசுகிறார். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, எல்லாத்தையும் பற்றியுமே ஓவராலாக இவருடைய தியரி பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, கெய்ன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் தி வியூ ஆஃப் தி ஷார்ட் ரன். அப்போ இவருடைய இது ஷார்ட் ரன்னை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஜேபி சாயோடைய இதில் லாங் ரன் அனலைசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அப்போ அது லாங் ரன் அனலைசிஸ், இது ஷார்ட் ரன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து அக்கார்டிங் டு ஹிம் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச்சஸ் கேபிட்டல் குட்ஸ், சப்ளை ஆஃப் லேபர், டெக்னாலஜி, எஃபிஷியன்சி ஆஃப் லேபர், அதெல்லாம் கொடுத்துருவாங்க. விச் ரிமைன் அன்சேஞ்சு ஒய் டிட்டர்மினிங் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறையாவே பார்த்தாச்சு நம்ம. அதில் என்னென்ன சொல்கிறாரு இவர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேபிட்டல் குட்ஸு, சப்ளை ஆஃப் லேபரு, டெக்னாலஜி, எஃபிஷியன்சி ஆஃப் லேபர், இது எல்லாமே அன்சேஞ்சு, எதுவுமே மாறாமல் ஒரே ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ எம்ப்ளாய்மெண்ட் லெவலை மென்சர் பண்ணுறப்ப அல்லது டிட்டர்மின் பண்ணுறப்ப இது எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு, ஆரம்பத்தில் வாங்கி வைக்கிற மிஷின்ஸ் எல்லாமே கேபிட்டல் குட்ஸு. ஓகே, சப்ளை ஆஃப் லேபர்னால் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள். டெக்னாலஜினால் இப்போ அந்த கம்பெனிக்குன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெண்ணு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணுக்கான இங்க் இருக்குல்ல, அந்த இங்க்குன்னு ஒரு டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ சில பெண்ணில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் குவாலிட்டி, சில பெண்ணில் ஒரு மாதிரி எழுதும். அப்போ நல்ல டெக்னாலஜி பயன்படுத்தினா நல்லா எழுதும். அப்போ அந்த டெக்னாலஜி எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர், ஒரு லேபர் இருக்கார் அப்படின்னா அவர் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரா, அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த முழுமையான இதையும் இன்புட்டையும் போடுறாரா அப்படின்றது தான் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் அப்படின்றது. இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்துடலாம். ஜான் மைனர்ட் கெய்ன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் எக்கனாமிஸ்ட். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார அறிஞர் இவர். ஓகேவா, இப்போ 20th சென்ச்சுரி 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான பொருளாதார அறிஞர் யார்? ஜான் மைனர்ட் கெய்ன்ஸ் அப்படின்றவர். ஹி வாஸ் பார்ன் இன் கேம்பிரிட்ஜ் இன் 1883 கேம்பிரிட்ஜில் பிறக்கிறார். இன் அடிஷன் டு இஸ் ஒர்க் அஸ் அன் எக்கனாமிஸ்ட் ஹி ஹெல்ட் பொசிஷன் அஸ் சிவில் சர்வெண்ட் ஏ டைரக்டர் ஆஃப் தி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் ஒரு சிவில் சர்வெண்ட், ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டு. ஓகே, அடுத்து வந்துட்டு சிவில் சர்வெண்ட் அப்படின்னா குடிமை பணியாளர். நம்ம இதில் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்களே, அது மாதிரி இவர் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கே? இங்கிலாண்டில். அண்ட் தி லீடர் ஆஃப் பிரிட்டிஷ் டெலிகேஷன் ஆஃப் நெகோசியேட்டர்ஸ் அட் தி பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். இந்த பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸு. அதை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா நான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பேச வேணாம், ரொம்ப நேரம் இழுக்கும். தனியாக வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் பண்ணுறேன். பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் அவர் வந்து என்ன இருந்திருக்கார்? லீடராக இருந்திருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எக்கனாமிக் தியரி பேஸ்ட் ஆன் இஸ் ஐடியா இஸ் நோன் அஸ் கெய்னீசியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரிமைன் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் டுடே பர்டிகுலர்லி இந்த ஃபீல்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்போ இவரோட ஐடியா இருக்குல்லையா, அப்போ இந்த கெய்ன்ஸோடைய ஐடியா எல்லாத்தையும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கெய்னீசியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒன்று, ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. எதில்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் துறையில் வந்து இவருடைய தியரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட அப்படியே முடிச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு 3.6 எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட்ன்றது இந்த கெய்ன்ஸ் சொல்கிற அந்த இதில் அது அவர் சொல்கிறது தான் இது. அவர் வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்னென்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னென்னு பார்த்துடலாம். The starting point of Keynes theory of employment and income is the principle of effective demand அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்றது வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் இதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் என்ன? எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ் மணி ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை தி பீப்புள் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணுறோம். எதுக்காக செலவு பண்ணுறோம்? சில ப்ராடக்ட்ஸை, இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்காண்டி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டிமாண்ட் அப்படின்னு என்னது? நம்மளுடைய தேவை. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோனு வேணும் அப்படின்னா என்னுடைய டிமாண்ட் வந்து ஒரு ஃபோனு. அப்போ நான் அதுக்கு வந்து செலவு பண்ணுவேன். ஒரு 15,000 20,000 நான் செலவு பண்ணுவேன். அதுதான் வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஓகே, த மணி விச் என்டர்ப்ரனர்ஸ் ரிசீவ் இஸ் பெய்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்டு ப்ராஃபிட். இப்போ என்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா சுய தொழில் தொடங்குறவங்க. அவங்களுக்கு எப்படி பணம் போகுது அப்படின்னா, ஒன்று ரெண்ட்டு, அந்த வாடகை, அந்த ஒரு இது சேல் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பணம் எல்லாமே அவங்களுக்கு. நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கு எப்படி பணம் போகும்? கூலி கொடுக்குறது மூலமாக போகும், அல்லது லாபம் எப்படி கிடைக்குதோ அது மூலியமாக போகுது. அவங்களுக்கு அவங்க வந்துட்டு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மூலியமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இது மாதிரியான ஒரு தான். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கிறோன்னா சிம்பிளாக ஒரு என்டர்ப்ரனர் அப்படின்றது ஒரு கடை வச்சுருக்கவர்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்காரருக்கு எப்படிலாம் வருமானம் போகுது அப்படின்றத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல்ஸ் நேஷனல் இன்கம். அப்போ எஃபெக்டிவ் டிமாண்டும் நேஷனல் இன்கம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி இது? டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்கம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இப்போ டிமாண்ட் என்னது? இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதுதான் டிமாண்டு. அப்போ அவங்களுக்கு தேவைன்னா அது எல்லாத்தையுமே வாங்குவாங்க. அப்போ வாங்குறாங்க இல்லையா, அது அந்த சந்தை மதிப்பை தான் நம்ம வந்து இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்கம். எஃபெக்டிவ் டிமாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சொன்ன மாதிரி இவருக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை பற்றி நினச்சி பார்க்குற என்ன வாங்கலான்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. பணத்தை செலவு பண்ணி மொபைல் ஃபோனை வாங்கிடுறாரு. இதான் வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்றது. ஓகே, அடுத்து வந்துட்டு அண்ட் இன்க்ரீஸ் இன் தி அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் வுட் இன்க்ரீஸ் தி லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து 10 ஃபோன் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்ட்ரிக்குள்ள டிமாண்ட் வந்து 20 ஃபோனுக்கான டிமாண்ட் இருக்குது. அப்போ அந்த கம்பெனி வந்து எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் ஆளை ரெக்ரூட் பண்ணுறது, இல்லை வேறு என்னது டெக்னாலஜி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, புதுசாக மிஷின்ஸ் வாங்குறது, இது மாதிரி. அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியில் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, எ டிக்ளைன் இன் டோட்டல் எஃபெக்டிவ் டிமாண்ட் வுட் லீட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ அதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸா இது டிமாண்டு குறையுது அப்படின்னா, டிமாண்டு டிக்ளைன் ஆகுது அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டும்
ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்துட்டு குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்துட்டு அதே இது 20 ஃபோனு நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்ப வந்து நமக்கு 10 ஃபோன் தான் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து வேலையை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அல்லது வந்துட்டு சில ஃபேக்ட்ரிஸில் சில பார்ட்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அதை வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், டிமாண்ட் இல்லாதப்ப. ஓகே, therefore total employment of a country can be determined with the help of total demand of the country. அப்போ டோட்டல் டிமாண்ட், ஒரு கண்ட்ரியில் டிமாண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கண்ட்ரியுடைய வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, according to the Keynes theory of employment, effective demand signifies the money spent on consumption of goods and services and on investment அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது, அதில் வந்து நம்ம என்ன இம்ப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன்னா என்னுடைய தேவைகளுக்காக நான் செலவு பண்ணுற பணம் வந்து அதான் கன்சம்ஷன் அப்படின்றது. ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அல்லது நான் வந்து இப்போ என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஒன்று ஏதாவது பொருள் வாங்குவேன், இல்லைனா நான் சேர்த்து வைப்பேன். அதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை நான் செலவு பண்ணுறேன். அப்படி அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே, இப்போ இது வேறு எப்படி எடுத்துக்கலாம், இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணி தான் அதை பார்க்குறீங்க. அதே மாதிரி இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணி தான் பார்க்குறீங்க. அப்போ அந்த இன்டர்நெட் ரீசார்ஜு, அந்த மொபைல் ஃபோன் எல்லாமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்காண்டி இதை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுடைய மார்க்குக்கு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் பண்ண செலவு இந்த மொபைல் ஃபோனும் இன்டர்நெட்டும். ஓகே, அடுத்து வந்துட்டு the total expenditure is equal to the national income. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நேஷனல் இன்கமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். முதலே அதுதான் சொல்லியிருக்காரு. இப்போ டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் சொன்னோம். இப்போ டிமாண்ட்னா என்ன, டிமாண்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை செலவு பண்ணி வாங்க தான் போகிறேன். நான் செலவு பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சரு. அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சரும் நேஷனல் இன்கமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு தி நேஷனல் அவுட்புட்டு. நேஷனல் அவுட்புட்டுக்கும் அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நேஷனல் அவுட்புட்டும் அதான் ஒரு நாட்டுடைய மொத்த உற்பத்தி எவ்வளோ உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு வருதுன்றதான் நேஷனல் அவுட்புட். ஓகே, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் ஆஃப் தி எக்கனாமி டிபெண்ட்ஸ் அப்பான் தி லெவல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் விச் இஸ் டிட்டர்மைன்டு பை தி ஃபோர்ஸஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை அண்டு அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமிக்கும் ரிலேஷன்ஸ் ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன் வந்து எதை பொறுத்து இருக்குது, லெவல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்டை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கு இருக்கிற அந்த தொடர்பு. ஓகே, அந்த எஃபெக்டிவ் டிமாண்டை தீர்மானிக்கிறது யார், அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒரே இதில் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் அனுப்புகிற பொருட்கள், டிமாண்ட்னா மக்களுக்கு தேவையானது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுது, எஃபெக்டிவ் டிமாண்டை வந்து தீர்மானிக்குது. அந்த எஃபெக்டிவ் டிமாண்டு தான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு வந்து தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இடி அப்படின்றது வந்து எஃபெக்டிவ் டிமாண்டு, அது வந்து ஒய் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ, சி ஃபார் கன்சப்ஷன், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதான் வந்து நேஷனல் அவுட்புட்டு. அதை பொறுத்து தான் எம்ப்ளாய்மெண்ட் அமையுது. இந்த ஃபார்முலா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்டால் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, அடுத்து வந்துட்டு எஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மைன்ஸ் தி லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் தி எக்கனாமி. திரும்ப சேம் பாயிண்ட் ரிப்பீட் ஆகிருக்கு. எஃபெக்டிவ் டிமாண்டு தான் ஒரு எக்கனாமியில் பொருள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தீர்மானிக்குது. ஓகே, வென் எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் வில் இன்க்ரீஸ். எஃபெக்டிவ் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். வென் எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து டிக்ளைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகைன் திரும்ப அதவே ரிப்பீட் ஆகுது. த எஃபெக்டிவ் டிமாண்ட் வில் பி டிட்டர்மைன்டு பை டூ டிட்டர்மினன்ட்ஸ், நேம்லி கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா, சி ப்ளஸ் ஐ அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதே தான் அங்கே திரும்ப சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் டிமாண்ட் வில் பி டிட்டர்மைன்டு பை டூ டிட்டர்மினன்ட்ஸ். எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்துட்டு இதையும் பொறுத்து அமையுது, கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அமையுது. ஓகே, த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் depends upon the income of the people and marginal propensity to consume. அப்போ இந்த கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, கன்சம்ஷன் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, இன்கம் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய வருமானம் இருந்தால் தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணி ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறோம். அப்போ இன்கம்மையும் அதே மாதிரி மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி, இந்த மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி அப்படின்றது நம்மளுடைய, அதாவது இப்போ நம்மகிட்ட பணம் இருந்தாலும் நம்ம அதை வாங்குவோமா வேணாமா, அந்த ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, மக்களுடைய மனநிலை, அதை தான் வந்து நம்ம மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்.
ஓகே. பணம் இருந்துட்டா மட்டும் நம்ம எல்லாத்தையும் போய் வாங்கிற போகிறதில்ல. நமக்கு அது தேவையா? இல்லை வாங்கலாமா? இல்லை சேவ் பண்ணி வச்சுட்டு பின்னாடி பார்க்கலாமா? இது மாதிரியான மக்களுடைய மனநிலை இருக்கு இல்லையா? இது 2யும் டிபெண்ட் பண்ணி தான் கன்சம்ப்ஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அக்கார்டிங் டு கெய்ன்ஸ், இஃப் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சம்ப்ஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் பட் பை லெஸ் தென் தி இன்க்ரீஸ் இன் இன்கம். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்கம் எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்கிறதே புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் இந்த இது. இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்கம் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் இன்க்ரீஸ் இருக்கும், 2 சேம் லெவலில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்கம்மை விட கன்சம்ப்ஷன் லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மைன் தி இன்வெஸ்ட்மெண்ட் லெவல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான அந்த வட்டி விகிதம், அதை தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி போட்டாங்கன்னா அது 10%, அதான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது. அண்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மைன் தி இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்றத இது 2 தான் தீர்மானிக்குது. ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மார்ஜினல் எஃபிஷியன்சி தான் தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே. அடுத்து வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மணி சப்ளை அண்டு லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸு. இப்போ இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை பொறுத்து இருக்குது? மணி சப்ளை அண்டு லிக்விடிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகே. மணி சப்ளைனா என்ன, லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ மணி ஃப்ளோ வந்துட்டு மக்கள் கையில் இருக்கணும், அதான் வந்து மணி சப்ளைன்றது. அது சிம்பிளாக எல்லாருக்குமே புரியும். இப்போ நம்ம வேலைக்கு போனால் நம்ம கையில் பணமாக கிடைக்கிது இல்லையா, அதான் வந்து மணி சப்ளை. அல்லது நம்மகிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் பேண்டமிக் இருக்குது. மக்கள் வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காமல் மக்கள் வந்து சும்மா வீட்டிலே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்துட்டு மக்கள் கையில் பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால சில ஸ்கீம்ஸ்லாம் போட்டு பணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, அப்புறம் வந்துட்டு இது இருக்கு இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப், இவங்களெல்லாம் உங்கள் மூலியமாக பணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அதுவும் வந்துட்டு என்னது, மணி சப்ளை தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்துட்டு லிக்விடிட்டி அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட ஏடிஎம்மில் வந்து 100 ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கையில் ஒரு 100 ரூபா பணம் இருக்குது. எது நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கையில் இருக்கிற பணத்தை தான். இப்போ ஏடிஎம்மில் பணம் இருக்குது அப்படின்னா ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு வரணும். சில நேரம் ஏடிஎம் ஒர்க் பண்ணாது, அல்லது கூகுள் பே இது மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், சில நேரம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அப்போ இது வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மி இந்த ஏடிஎம்மில் இருக்க பணம். ஆனால் கையில் இருக்க பணம் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து செலவு பண்ணிட முடியும், அதான் இந்த லிக்விடிட்டின்றது. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மணி சப்ளைவையும் லிக்விடிட்டியை பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. கெய்ன்ஸ் ஹாஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு தி கான்செப்ட் ஆஃப் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இவர். லிக்விடிட்டி என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி 3 motives, நேம்லி டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ் அப்படின்ற மாதிரி 3 இது இருக்குது. இதை பற்றி வந்து நமக்கு 4th சாப்டரில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாதிரி கீழே சொல்லியிருக்காங்க. MEC depends on 2 factors, namely prospective yield of capital asset and supply price of capital. இந்த இடத்துல வந்து ஃபார் மோர் டீட்டெயில் சாப்டர் 4 பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இதில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க வேணாம். இப்போதைக்கு லிக்விடிட்டினா என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிக்விடிட்டி வந்துட்டு 2 தான் பேஸ் பண்ணியிருக்கு, 3 தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்று வந்துட்டு டிரான்சாக்ஷன் மோட்டிவ், அப்புறம் வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ், ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். இப்போ இதை மட்டும் நீ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். இதோட அப்படி இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, சில பேர் வந்துட்டு இன்னும் மெட்டீரியல் வந்து இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு. இந்த 2 மார்க் பண்ணிவிடுங்க, 5 மார்க் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நான் 2 வீடியோவில் சொல்லிட்டேன். ஒரு மரம் நட்டு வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு டெலகிராமில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ மெட்டீரியல் வந்து நான் சென்ட் பண்ணி விடுறேன். அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இன்னும் வந்துட்டு சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் திரும்ப ஒரு சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் வந்துட்டு இந்த டெலகிராம் சேனலில் வந்து இன்னும் யாராவது ஆட் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்படி இல்லைனா டெலகிராம் நம்பர், என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை வந்துட்டு அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலகிராமில், நான் உங்களை ஆட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.